அனைவருக்கும் வணக்கம். என் பேர் ஹரி பிரபு. நான் தான் நம்ம தெய்வ திரு மனோகர பூதி ஃபவுண்டேஷன். எங்கள் அப்பா தான் இவர். எங்கள் அப்பா பேரில் ஆரம்பித்த இந்த ஒரு இயக்கம் தான் தெய்வ திரு மனோகர ஃபவுண்டேஷன். நம்ம டெய்லி இங்கே எல்லா 150லேருந்து 200 பேருக்கு அன்னதானம் வழங்கிட்டு இருக்கோம் இந்த ஃபவுண்டேஷன் ஆரம்பித்ததுலேருந்து. அது மட்டும் இல்லாமல் ஸ்கூல் பசங்க எல்லாத்துக்கும் கிட்டத்தட்ட ஒரு 100லேருந்து 200 பேருக்கு இந்த வருஷம் ஸ்கூல் ஃபீஸ் மட்டும் முழுதாக கட்டியிருக்கோம். அதாவது பார்ட் ஃபீஸ் இல்லாமல் அவங்க முழு ஆண்டுக்கான கல்வித்தொகையை கட்டியிருக்கோம். அதில் இன்றைக்கி அடுத்த கட்டத்துக்கு போகிறது மாதிரி ஒரு மருத்துவம் சும்மா ஒரு நாள் கேம்ப் மாதிரி போடாமல் இன்றைக்கி வந்த மக்களுக்கு என்ன குறை இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கு அடுத்த கட்ட ஒரு சர்ஜரினாலும் சர்ஜரி, ஆப்ரேஷன் என்ன பண்ணணுமோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணுற மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்கோம். நம்ம ஜஸ்ட்டில் இந்த ஃபவுண்டேஷனில் ஒரு நாள் மருத்துவ முகாம் அந்த கதை இது கிடையாது. நம்ம ஒரு முழுசாக ஒரு ஆரோக்கியத்தை உருவாக்கணும் அப்படின்ற எண்ணத்தில் ஆரம்பித்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம என்ன மாதிரியான மாணவ மாணவிகளுக்கு நீங்கள் கல்வித்தொகை வழங்கிட்டு இருக்கீங்க? எதை பேஸ் பண்ணி? உண்மையிலே கஷ்டப்படுற மக்கள் சொல்லுவாங்க. கஷ்டப்படுற மக்கள்னால் அதாவது பொருளாதார ரீதியில் பின்தங்கிய மாணவர்களுக்கு, அப்பா இல்லாதவங்க, அம்மா இல்லாதவங்க, அதாவது செல்வந்தர்கள் மட்டும்தான் படிக்கணுன்ற விஷயம் இல்லாமல் அனைவருக்கும் கல்வி போய் சேரணுன்ற எண்ணத்தில் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம இது இல்லாமல் காலேஜ் படிக்கிற அந்த மாதிரி மாணவர்கள், ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜ் ரெண்டுமே பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம அதாவது நம்மளோட ஃபவுண்டேஷனோட மோட்டோன்னு பார்த்தா கட்டை நிரப்புவோம், பிறகு புத்தகத்தை துறப்போம். இன்றைக்கி அடுத்த கட்டமாக ஆரோக்கியத்தை மேம்படுத்தணுன்ட்டு, அதாவது எல்லா மக்களும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும். இருக்கப்பட்டவங்க மட்டும் தான் செக்அப் பண்ணி அவங்க உடம்பு நல்லா வச்சுக்கணும் இல்லாமல் இல்லாதவங்களுக்கும் இது ஒரு ஸ்டார்ட் அப்பாக இருக்கணுன்ற விதத்தில் ஆரம்பிச்சிருக்கும் இந்த விஷயத்தை. இந்த மாணவர்களுக்கு கல்வி தொகை இல்லாமல் இந்த மத்தியான உணவு போடுறீங்க, இலவச உணவு முகாம், இதை தவிர நம்ம அறக்கட்டளையில் வேறு என்னென்ன செய்கிறீங்க? மாணவர்களுக்குன்னு இல்லாமல் இங்கே இருக்கிற, அதாவது இந்த சரௌண்டிங்ஸில் இருக்கிற மக்கள் எல்லாத்துக்கும் உணவு போகிறோம். நம்ம உணவுங்கிறது கஷ்டப்படுற மக்கள் எல்லாத்துக்கும். நம்மளோடது ஃபஸ்ட் எஜுகேஷன், அதுக்கப்புறம் உணவு, இப்போ ஆரோக்கியம், இந்த 3ல் கான்சென்ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த ஏரியாவை, அதாவது ராயபுரம் தொகுதியில் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கோம். அடுத்தடுத்து ஆல்மோஸ்ட் சென்னை கவர் பண்ணணும், அடுத்து தமிழ்நாடு கவர் பண்ணணும், எல்லாத்துக்கும் ஒரு நல்லது பண்ணணும் எண்ணத்தில் ஆரம்பிச்சிருக்க விஷயம் தான் இது. இப்போ தான் ஆரம்பித்தோம் மேடம். நம்ம அப்பா இறந்தார் இந்த வருஷம் ஜனவரி 2 தான் இறந்தார். அந்த இதில் ஆரம்பிச்சிருக்கோம். எதுக்காக 6 மாத காலம் ஆரம்பிச்சிருக்கோம். சும்மா அப்பாவோட படத்தை பேனர்லேயே ஃபோட்டோலேயே மட்டும் வைக்காமல் மக்களோட ஆசீர்வாதத்துலேயும் வாழ்த்துலேயும் இருக்கணும் ஒரு விருப்பப்பட்டு தான் இந்த விஷயத்தை ஆரம்பித்தோம். ரொம்ப, அதாவது நான் எதிர்பார்க்கலை, பட் உண்மையில் ரொம்ப நல்லா இருக்காது. நல்லா இருக்குன்னா எல்லோரும் அவங்களோட வாழ்த்துக்கள் சொல்லும்போது அவங்க கண்ணை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு கஷ்டம் தெரியுது. சரி, நம்மளோட சேவை உண்மையிலே தேவைப்படுற மக்களுக்கு போகுதுன்னு பார்க்கும்போது மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்பாவோட பேர் நல்லா நாட்டணும்னு ஒரு இதில் ஆரம்பித்தது நல்லபடியாக போய்கிட்டு இருக்குன்னு நம்புகிறோம் எல்லாம் உங்களோட சப்போர்ட்டில். தேங்க்யூ.